நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஆன்லைன்ல டேட்டிங் பண்றது அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது இந்த டிண்டர் மாதிரி ஆப்ஸ் தான். ஆனா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யூடியூபே ஃபர்ஸ்ட் டியூனிங் ஹூக்அப் அப்படின்ற பேரோட ஒரு ஆன்லைன் டேட்டிங் சைட்டை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கூகுள் இந்த சைட்டை வாங்கி அதுக்கு யூடியூப்னு பேர் வச்சதுனால தான் இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அது நீங்க கேள்விப்பட்டதே இல்லைல்ல. இந்த மாதிரி நீங்க கேள்வியே படாத 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ரெயின்போவை நேர்ல பார்த்திருப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெயின்போ செமி சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரேரா சில டைம்ல மட்டும் பெர்ஃபெக்ட்டா ஃபுல் சர்க்கிள் ஷேப்ல ரெயின்போ ஃபார்ம் ஆகுமா. இது நடக்கிறதே ரொம்ப ரேரா இருந்தாலும் அதை நம்ம பாக்குறது அதை விட ரேரு. ஏன்னா அந்த ரெயின்போவை விட நம்ம ஹைட்டான இடத்துல இருந்தா மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு அந்த ஃபுல் சர்க்கிள் தெரியுமா. வாரணமாயிரம் படம் பார்க்கும்போது லவ்வரை தேடி அவனா அமெரிக்கா வரைக்கும் போவானா, இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா 1975லயே PK மகாநந்தியா அப்படின்றவர் அவரோட லவ்வரை தேடி இந்தியால இருந்து ஸ்வீடன் வரைக்கும் போயிருக்காரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருந்து ஸ்வீடன் வரைக்கும் 6000 மைல்ஸ் தூரத்துக்கு சைக்கிள்லயே போயிருக்காரு. 8 கண்ட்ரீஸை தாண்டி ஸ்வீடனுக்கு போக 5 மாசத்துக்கும் மேல ஆயிருக்காரு. இதுதான் அவர் போன ரூட். அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போனதுக்கு சக்சஸ்ஃபுல்லா அவரோட லவ்வரையே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. மலேசியால வாழ்ந்த பழங்குடியினர்கள்லாம் அவங்களோட வீட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது ஒரு பாரம்பரியமா வச்சிருந்திருக்காங்க. ஒரு வீட்டை மூவ் பண்றதே நமக்கு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 6000 கிலோ இருக்கிற ஒரு முழு வீட்டை அந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஷோல்டர்லயே வச்சு அசால்ட்டா தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அந்த பழைய ட்ரெடிஷனை திரும்ப கொண்டு வரதுக்கு 2018ல இருந்து அந்த பழங்குடியினர் வாழ்ந்த வீடுகளை தூக்கி பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்களாம். ஒரு கன்னை யூஸ் பண்றதுக்கு புல்லட் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு புல்லட்டை யூஸ் பண்றதுக்கு கன்னு முக்கியமே இல்லையா. அந்த புல்லட்டோட பேக் சைட்ல எந்த ஆப்ஜெக்ட் வச்சு அடிச்சாலும் அது ஃபயர் ஆயிடுமா. ஆனா அது எந்த டைரக்ஷன்ல ஃபயர் ஆகும் அப்படின்றது அதுக்கே தெரியாது. இது தெரியாம ஒரு ஆளு அவர் வீட்டு கார்டன்ல கிடைச்ச ஒரு புல்லட்டை சுத்தியலால அடிச்சு அது அவர் வயித்திலே இறங்கிச்சு. So I took the bullet and put it on the rock and I smacked it with a hammer and it went off and went into my belly. It knocked me on my butt. ஜப்பான்ல இருக்கிற சுசாமி அப்படின்ற டவுன்ல அண்டர் வாட்டர்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. 1999ல அந்த இடத்தோட பாப்புலாரிட்டி அதிகப்படுத்துறதுக்கு டோஷிகோ மாட்சுமோட்டோ அப்படின்ற ஒரு போஸ்ட் மாஸ்டர் தண்ணி கடியில ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் மக்களும் இந்த போஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கார்ட்ல லெட்டர் எழுதியோ வாட்டர் ப்ரூஃப் பேக்கேஜிங் பண்ணியோ டைவிங் சூட் போட்டு தண்ணி கடியில போய் இதுல போஸ்ட் பண்ணலாம். மெர்சல் படத்துல ஒரு குழந்தை பிறந்து 5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கும். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி 2 விஜய் ட்வின்ஸா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் அந்த படத்துல லாஜிக்கே இல்லன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆக்சுவலா இதுல லாஜிக் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ட்வின் பிறந்து சில நிமிஷத்துலயே இன்னொரு ட்வின்னும் பிறந்துடும். ஆனா சில டைம்ல சில மாசங்கள் கழிச்சு இன்னொரு ட்வின் பிறக்குமா. அண்ட் ரொம்ப ரேரா ஒரு குழந்தை பிறந்து சில வருஷங்கள் கழிச்சு பிறக்கிற அடுத்த குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தையோட ட்வின்னா இருக்குமா. ஃபிளாரன் பிளேக் அப்படின்ற குழந்தை தன்னோட அண்ணன் பிறந்து 5 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு. பட் அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். சோ என் தலைவன் அட்லி படங்கள்ல லாஜிக் இருக்கு. 1940s 75% ஆஃப் பீப்புளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவு வருமா. ஆனா இப்போலாம் வெறும் 12% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல கனவு வருது. இது எதனாலயா இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல டிவி பாக்குறதுனால கனவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வருமா. அண்ட் ஒரு 55ல இருந்து 60 வயசு இருக்கிறவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து ஸ்மார்ட் டிவி வரைக்கும் பார்த்ததுனால அவங்களுக்கு 25% பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீம்ஸோ 75% கலர் ட்ரீம்ஸோ வருமா. சோ நீங்க அதிகமா எந்த கலர்ல டிவி பாக்குறீங்களோ உங்களோட கனவு அதே கலர்ல தான் வரும். பட் அதிகமா கலர்ஸ் டிவி பாத்தீங்கன்னா கனவுல கூட KGF தான் வரும். பாரிஸ்ல இருக்கிற ஐஃபில் டவரோட ஹைட் 1063 ஃபீட். அண்ட் ஒவ்வொரு சம்மருக்கும் ஐஃபில் டவர் வளர்ந்துகிட்டே போகுமா. ஐஃபில் டவர் ஃபுல்லா அயனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்றதுனால வெயில் அடிக்கும் போது அந்த அயன் சூடாகி எக்ஸ்பேண்ட் ஆகுமா. அதனால ஒவ்வொரு சம்மர் சீசனுக்கும் ஐஃபில் டவர் 6 இன்ச் வரைக்கும் ஹைட் ஆகுமா. வளர்ந்துகிட்டே போற அந்த ஐஃபில் டவர் இருக்கிற ஊர் தான் பாரிஸ். பாரிஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். ஆனா அந்த பாரிஸ் கடியில ஒரு மிகப்பெரிய சுடுகாடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? பாரிஸ்ல இருந்த சுடுகாடுகள்லாம் ஃபுல்லா ஆனதுனால 1786ல சுடுகாட்டுல இருக்கிற எலும்புகள் எல்லாம் பாரிஸ் கடியில இருக்கிற டனல்ஸ்ல வைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் எல்லா சுடுகாடையும் காலி பண்றதுக்கு 12 வருஷம் ஆயிருக்கு. அண்ட் இப்போ 70 லட்சம் பேரோட எலும்பு கூட பாரிஸ் கடியில இருக்கு. குழந்தைங்க என்னதான் அழுதுகிட்டே பிறந்தாலும் பிறந்த சில வாரத்துக்கு அந்த குழந்தை கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராதான். கண்ணீரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு குழந்தைக்கு 1 மாசம் தேவைப்படுமா. சோ ஒரு குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு என்னதான் கதறி கதறி அழுதாலும் கண்ணுல இருந்து தண்ணியே வராம தான் அழுதுன்னு இருக்கும். இந்த 10 ஃபேக்ட்ஸ்ல ஏதாவது 1-2 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்க இங்க இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.